ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெஸ்ட் அண்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 ரொக்க பணம் அறிவிச்சிருக்காங்க. இந்த பணம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போது முதல் டோக்கன் கொடுக்க போகிறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் வருஷம் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. அந்த வகையில் 2026க்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க. பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழக அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீலக்கரும்பு வழங்கிட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் மூலம் 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினரும் பயன்பெறுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி அட்டையை வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் தான் இந்த பரிசு தொகுப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை கொடுக்க போகிறாங்க. அது எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வச்சிட்டோம், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தா பொங்கல் பண்டிகையில் ரொம்பவே எதிர்பார்த்திருந்த ரொக்க பணம் குறித்து அப்டேட் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அதாவது மேலும் இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் 3000 வழங்கிட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 3000 ரூபா ரொக்க பணம் யாருக்கு அப்படின்னா, அரிசி அட்டை வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலையும் அனைத்து நியாய விலைக்கடைகள் மூலமாக வழங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டு உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போலேருந்து உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ டோக்கனை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட கூட்டுறவுத்துறை மூலமாக டோக்கன் எல்லாமே பார்த்தா பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. ஸோ நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் முதல் உங்களுக்கு வீடு தேடி டோக்கன் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோக்கன் பார்த்திங்கன்னா அச்சிட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நாளிலிருந்து அல்லது நாளை மறுநாள் முதல் வீடு வீடாக சம்மந்தப்பட்ட ரேஷன் ஊழியர் உங்கள் வீட்டுக்கே டோக்கன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்கள்லாம் இன்று முதலே டோக்கன் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மதியத்திலிருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது முற்பகல் காலையில் ஒரு 100 பேருக்கும், பிற்பகல் ஒரு 100 பேருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்கிற ஏதுவாக டோக்கன் வழங்கப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 200 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு டோக்கன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாக உள்ள ரேஷன் கடை அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 பேர் வரைக்கும் நீங்கள் பொங்கல் பரிசு கொடுக்குற அளவுக்கு டோக்கன் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டோக்கன் பார்த்தா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த டோக்கன் தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் உங்கள் ரேஷன் கடையின் பெயர் என்ன, குடும்ப அட்டைதாரர் பெயர் என்ன, குடும்ப அட்டை எண், கிராமம், தெரு, டோக்கன் நம்பரை எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தேதி, என்றைக்கு உங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்களோ அன்றைக்கி தேதி இந்த டோக்கனில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் ரேஷன் கடையில் உங்களுக்கான பொருட்களாக இருக்கட்டும், இல்லை அமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் டோக்கன். ஸோ நாளை முதல் உங்களுக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருவாங்க. அந்த டோக்கனில் தேதி குறிப்பிட்டிருப்பாங்க. அன்றைக்கி போய்ட்டு உங்கள் ரேஷன் கடையில் போய்ட்டு இதற்கான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. வீடு தேடி ரேஷன் கடை ஊழியர் டோக்கன் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான இந்த பொருட்கள் அரிசி அட்டை வச்சுருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்க போகுதுங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.